நாங்க ஒரு வழியா மழையில வந்து சேர்ந்துட்டோம். இப்ப இந்த வீடு ருத்ரா கைக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த வீட்டை வந்து சுத்தி காட்டிடுறேன். வாங்க வாங்க. என்ட்ரான உடனே இருக்கிற ஒரு லிவிங் ஏரியா. இங்க வந்து ஒரு பெரிய சோஃபா போட்டிருக்காங்க. அப்புறம் 90s கிட்ஸுக்கு தெரியும் என்னன்ட்டு டேப் ரெக்கார்டர். இந்த வினைல் போடுறது, வினைல் இது கூட இருக்கு பாரு, நீரில் கூட இருக்கு பாரு. அப்புறம் வந்து இங்க டிவி, அப்புறம் ஃபயர் பிளேஸ் இருக்கு, கிளாசெட் இருக்கு. அப்புறம் இந்த ரூம்லயே இப்படி உள்ள வந்தோம்னா இங்கே ஒரு கிளாசெட் இருக்கு. இந்த கிளாசெட்ல தான் அவங்க வாஷிங் மிஷின், அப்புறம் கொஞ்சம் இந்த கிளீனிங் ஐட்டம்ஸ், ஃப்ளோர் கிளீனர், அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் அந்த டிட்டர்ஜென்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து வாஷிங் மிஷின் மட்டும்தான், ட்ரையர் இல்லை. அப்படியே இந்த சைடு திரும்பணும்னா இங்கே வந்து ஒரு வாஷ்ரூம் இருக்கு. இங்கே வந்து ஸ்டாண்டிங் பாத்ரூம் தான் இருக்கு. இங்க வந்து டப்பு கிடையாது. அப்புறம் இங்க நிறைய டிராஸ் இருக்கு. அப்படியே உள்ள வந்தோம்னா இந்த சைட்ல இங்க வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு. இது வந்து ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். நான் வந்து வெளில வந்துக்கிறேன். அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு பெட்ரூம் இருக்கு. இங்க வர்க் பண்றதுக்கு ஒரு குட்டி ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இந்த வீடு நாங்க புக் பண்ணதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, இதுதான் ஒரு பிரைவேட் பீச் மாதிரியே இருக்கும்ல நமக்குன்னு. அங்க பாருங்க, நாங்க வாங்கின மாதிரியே 2 சேர் வாங்கி போட்டிருக்கிறாங்க. ஸோ நாங்க மெயினா புக் பண்ணதுக்கு ரீசனே வந்து இந்த பிரைவேட் பீச் தான். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு லிவிங் ஏரியா மாதிரி தான். விண்டோ பக்கத்துலயே கொஞ்சம் பெருசா இருக்கு. சிரிக்க மாட்டோம், கேமரா வந்துருச்சு, சிரிக்க மாட்டோம். இது வந்து இன்னொரு டோர். இங்க வந்து பேக் யார்டுக்கு இருக்கு. இது நான் வெளியில போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இங்க வந்து கிச்சன்லயும் வந்து எல்லா அப்ளையன்சஸுமே வச்சிருக்காங்க. மைக்ரோவேவ், அப்புறம் வந்து கேஸ் ரேஞ்ச் வச்சிருக்காங்க, ஃப்ரிட்ஜ், டிஷ்வாஷர் கூட இருந்தது பின்னாடி இருக்கு. டிஷ்வாஷர் இங்க எல்லாமே வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாலே தெரியும், கப்ஸ், பிளேட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கபோர்ட்ல கூட நிறைய பிளேட்ஸ் இருக்கு, அண்ட் கிளாஸஸ் இருக்கு, மிக்சிங் பவுல்ஸ் இருக்கு, பிளாஸ்டிக்ல கூட கப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்பூன்ஸ், ஃபோர்க்ஸ், அப்புறம் நிறைய கரண்டி, ஸ்க்ரேப்பர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாமே ஆக்சுவலி அவங்க லோட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த வாஷ் பண்றதுக்கு, கார்பேஜ்க்கு. அப்புறம் இங்க பாருங்க, நிறைய ஸ்பைசஸ், கார்லிக், சால்ட், அப்புறம் வந்து ரோஸ்மெரி, கொரியாண்டர். இதுல நமக்கு தேவையான ஐட்டம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரியாண்டர் இருக்கு, ஓகே. அப்புறம் கிரவுண்ட் ஜிஞ்சர் இருக்கு, ஃபெனல் கூட இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு, வேற எதுவும் நமக்கு தேவைப்படாது போல இருக்கு. சின்னமன் இருக்கு. அப்புறம் அவ்வளோதான். அதனால தான் நாங்கள் பார்த்தீங்களா, அரிசி, எண்ணெய், அப்புறம் இது ஃபுல்லாக வந்து மசாலா ஐட்டம்ஸ், ஸ்பைசஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். தக்காளி, வெங்காயம், ஃப்ரிட்ஜ்லேயும் நாங்கள் கொண்டு வந்தது எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், 2 boxes ஆஃப் சிக்கன், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், அது அப்புறம் தயிர் டப்பா, மாம்பழம். ஃப்ரிட்ஜை திறந்த உடனே மாம்பழம் வாசனை வருது. அப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இது வந்து ஆப்பிள், அப்புறம் பேரிக்காய், இதெல்லாம் வந்து தம்பிக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறம் பால், அவ்வளோதானே, வேறு எதுவும் நம்ம வாங்கல, அவ்வளோதான். ஸோ இது வச்சாச்சு. அப்புறம் ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் ஃபுட்ஸும் வாங்கிட்டு வந்தோம். இன்கேஸ் ஏதாவது டின்னருக்கு தேவைப்பட்டா, டயர்டாக இருந்தது, இன்னைக்கு வந்து ஏதாவது சமைக்க முடியல அப்படின்னா அதுக்காக வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் டின்னர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ நாங்கள்
இங்க 2 நைட்ஸ் புக் பண்ணியிருக்கோம். மொத்தமா அப்ராக்சிமேட்லி ஒரு $1000 ஆச்சு. என்ன கேட்டால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த பிளேஸ்க்கு வந்து கண்டிப்பாக வர்த் தான். நான் என்ன உங்களுக்கு வெளியில் போய் காட்டலை, நீங்கள் காட்டும் போது பார்ப்பீங்க. உங்களுக்கு ப்ரைவேட் பீச் இருக்கும், அப்புறம் இந்த ஹோல் ஹவுஸே நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுப்பீங்கல்ல. ஸோ இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக வர்த் தான் இந்த அமௌண்ட்டுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே திரும்பினா இங்கே ஒரு டெக் இருக்குது. அப்புறம் இது அப்படியே பேக் சைடு, இதுதான் இந்த வீட்டோட பேக் சைடு. கயாக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சைடில் ஒரு பிக்னிக் டேபிள் தெரியுதா, பிக்னிக் டேபிள், அப்புறம் ஃபயர் பிட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக இந்த ப்ராப்பர்ட்டி தான். இதோட வெளியில் உங்களுக்கு நான் காட்டல எப்படி இருக்குன்ட்டு, நான் காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ், அது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்புறம் இதுதான் இந்த ஏரியாவோட நெய்பர்ஹுட். இங்கே அநேகமாக எல்லாருமே வந்து காட்டேஜ் தான் ஓன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏர்பிஎன்பியில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து ஸ்டெக்கேஷன் மாதிரி வர்றதுக்கு. இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா US கனடா பார்டரில் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா நயாகரா ஃபால்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 20 minutes டிரைவ்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து லண்டன் ஒன்டாரியோவில் இருக்கோம்ல, எங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 200 kilometers இருந்துச்சு. நான் இந்த பிளேஸோட ஏர்பிஎன்பி லிங்க் இருக்கோம்ல, அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் வேணால் போய் பாருங்கள். இந்த பிளேஸ் ஆக்சுவலி அவங்க கேட்ட காசுக்கு ரொம்பவே ஒர்த் தான். ஏன்னா நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன்ல எவ்வளோ அம்யூனிட்டிஸ் இவங்க வச்சுருக்காங்க. இங்கே ஆக்சுவலி குறையே சொல்ல முடியாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. வெளியில் உங்களுக்கு ப்ரைவேட்டாக கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நாங்கள் 2 பேரும் எப்படின்னா இந்த ஹோட்டல் ரூம்ஸை விட எங்களுக்கு இப்போ இந்த ஏர்பிஎன்பி தான் செட் ஆகுது. ஏன்னா நாங்கள் ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். எங்களுக்கு இந்த பிளேஸ் ஓகே. உங்களுக்கும் வந்துட்டு நீங்களும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே லைட்ஸும் அண்ட் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க வீட்டுக்குள்ளே, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் ப்ளூடூத் ரிமோட் கனெக்ட் பண்ணி நாங்களே எங்களை பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடு செமையாக இருக்குல்ல, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே இருந்துடலாமா, நாங்கள் இன்னொரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு யோசித்தோம். பட் ரொம்ப டூ மச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணான்னு விட்டுட்டோம். இந்த வீட்டோட ஏர்பிஎன்பி லிங்க்கை கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களெல்லாம் நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நான் உங்களெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.